கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வார்த்தையே வியாதியிலிருந்து விடுதலை அடைந்து விடுவீர்களா? அப்ப என்னது? சத்தியம் சத்தியமா தான் இருக்கு, சத்தியம் சத்தியமா தான் இருக்கு. அதை நீ புரிந்து கொள்ற விதத்துல தான் நீ சுகத்தை பெற்றுக் கொள்வீங்களா? அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள். அப்படின்னா என்னது? அது புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுதல். நீ அறவாசி இருந்துச்சுன்னா நீ ஆசீர்வாதம் அறவாசி தான் நீ பெற முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்கிறாயோ அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி மகா அருமையும் மேன்மையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்தோஷமாய் வாழணும். சந்தோஷத்தை பத்தி நிறைய ட்ரிப் உங்களுக்கு நம்ம போதிச்சிருக்கிறோம். இன்னைக்கு காலையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோபு புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுத்தார். தேவனுடைய சமாதானத்தை நீ எப்படி அனுபவிக்க முடியும்? யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? அவரை காண்பவன் யார்? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு ஜனத்துக்காகவும் ஒரு மனுஷனுக்கானாலும் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஜாதிகளுக்கு, தேசத்துக்கே சமாதானம், ஒரு மனுஷனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு சமாதானம். அது தேவனிடத்திலிருந்து உனக்கு வரும்போதுதான் அது யாரும் அந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாதான், கலங்கடிக்க முடியாது. எவ்வளவு வெளிப்பாடு நிறைந்த யோபு. பழைய ஏற்பாட்டில் அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். யோபு மூலியமாய் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட பாருங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இருக்கிற நிறைய ஜாதிகளுக்குனாலும் சரி, தேசத்துக்கானாலும் சரி, என் தேவனா சமாதானத்தை கொடுக்காவிட்டால் அந்த சமாதானம் நிரந்தரமா இருக்காது. அந்த சமாதானம் நிரந்தரமா இருக்காது. அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆனா தேவனே உனக்கு சமாதானத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கிறீங்களா, அதை யாரும், எந்த லூசிபரும் கலங்கடிக்க முடியாது. எந்த இயற்கை அதை தடுக்க முடியாது. எந்த மனிதனும் அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நீங்க அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஏன் இந்த சமாதானம் நிரந்தரமா இல்ல? ஏன் இந்த சமாதானம் எனக்கு கடைசி வரை இல்ல? தேவன் கொடுக்கிற சமாதானம் அதை யாரும் தடுக்கவோ கலங்கடிக்கவோ முடியாது. அப்ப என்னுடைய சமாதானம் எப்படியோ போயிட்டு அப்படின்னா அது தேவனிடத்திலிருந்து வந்த சமாதானம் அல்ல. அந்த சமாதான சந்தோஷத்தை நீயா தேடுற. அதை தரக்கூடிய ஒருவர் என் ஆண்டவர் இயேசு. கைதட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இது எதுக்காக அந்த வசனத்தை சொல்றேன்னா, இப்ப உன்கிட்ட பணம் இருக்கலாம், உன்கிட்ட என்ன இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், மத்த எல்லாம் இருக்கலாம். அதனால கொஞ்ச நாள் உனக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப காரு சைக்கிள் இல்லாதவனுக்கு ஆசை எதுல வரும் தெரியுமா? பைக்ல வரும். பைக் இல்லாதவனுக்கு பைக்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்து எங்க போவோம்? காருக்கு போவோம். அந்த காரு வாங்குற வரதான் ஓ காரு ஓ காரு ஓ காரு கார்ல அப்படி போலாம் இப்படி போலாம். நீங்க கார்ல உள்ளவங்க பாருங்க ஒரு 4-5 வருஷம் அப்படி ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அதுவும் தெவிட்டிரும். வீடு வீடு வீடுங்க கொஞ்ச நாளைக்கு வீடு வருது வீடு வருது வீடு, அது கொஞ்சம் அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுவும் தெவிட்டிரும். ஆனா எல்லா ஆசீர்வாதமும் பதவி வேலை ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாப்ல, இப்பதான் எனக்கு ஜெபம் பண்ணணுங்கிற ஆசை வருது. ஏன்னா உலகத்தினுடைய நடப்புகள் ஒவ்வொரு இடங்கள்ல நடக்கிற காரணம் ஒரு நாள் பாதுகாப்பது. அது கடல் பாதையிலயோ விமான பாதையிலயோ எந்த நேரம் என்ன நடக்குன்னே சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் வரும் பொழுது சமாதானத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? எனக்கு சமாதானம் நம்முடைய சம்பாத்தியத்தில் இல்ல, சமாதானம் நம்முடைய பதவியில இல்ல, சமாதானம் இயற்கை மூலியமா வர்றதல்ல, சமாதானம் தேவனிடத்திலிருந்து வருது. கைதட்டும், தேவனிடத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. அதத்தான் யோபு தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க இன்னொரு முறை. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார்? யார் கலங்க பண்ணுவார்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் பணத்தை விட நீங்கள் செல்வத்தை விட எங்க முட்டுவீங்க தெரியுமா? தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம். அதுக்காக பணம் வீடு வாசல் பதவி வேலை படிப்பு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. இது எல்லாம் இருந்தாலும் உனக்கு சமாதானத்தை தேவன் அருளாவிட்டால் அது கலங்க பண்ணிரும். அது நிரந்தரமா இருக்காது. அது நிரந்தரமா இருக்காது. அப்படி நிறைய பதவி பட்டம் பணக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண போயிருக்கேன். பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண போயிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு சமாதானத்தை இழந்து குடும்பம் கண்ணீருக்குள் இருக்கிறது. அவங்களுடைய பணம் காப்பாற்ற முடிஞ்சுச்சா? அவங்களுடைய வேலை அவங்களை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? அவங்களுடைய படிப்பு அவங்களை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? அல்ல அவங்களுடைய சொத்து அவங்களை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? நான் எதுக்காக சொல்றேன்னா அதெல்லாம் தேவைதான். அதுக்கு முன்னாடி எது தேவைன்னா தேவனிடத்திலிருந்து உனக்கு சமாதானம் வரணும். கை தட்டுவோம். தேவனிடத்திலிருந்து வரணும். அது வந்தாதான் அது கலங்க பண்ண முடியாதான், அதை யாரும் தடுக்க முடியாதான். அப்போ எனக்கு என் வேலையை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நான் ஹாப்பியா ஓடிடுவேன், எனக்கு பின்னாடி சொத்து இருக்கு அதை வச்சு நான் ஓடிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க வேதத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவன் உனக்கு தருகிற சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு இருக்கு, அதுதான் நிரந்தரம். கை தட்டும், அதுதான் நிரந்தரம். அதை யாரும் தடுக்க முடியாதா? தேவன் கொடுத்தாருன்னா அது யாரும் நினைச்ச முடியாது. அப்ப இத புரிஞ்சுக்கிட்டவன் முதல்ல அந்த சந்தோஷத்துக்கு எங்க ஓடுவான்னா அவன் வேலையை பார்க்கிலும் மனிதர்களை பார்க்கிலும் அவனுடைய உத்தியோகத்தை பார்க்கிலும் முதலாவது தேவனை தேட ஆரம்பிச்சிருவான். எப்பா நீங்களா எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தாதான் நிலைச்சு நிக்கும், நீங்களா சந்தோஷத்தை தந்தாதான் நிலைச்சு நிக்கும். ஒரு மனிதனை குறித்து பார்த்தேன். அவர் சினிமா டைரக்டரா இருந்திருக்கிறாரு, படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. திடீர்னு மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறார் போல. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு முதியோர் மடத்துல போய் அட்மிட் ஆயிருக்கிறார்.
அவ்வளவு வசதியா இருந்தவரு, படம் எடுத்தவரு, டைரக்ட் பண்ணவரு. அது எதுக்காக அப்படி மடத்துல போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, திடீர்னு ஒரு வியாதி, ஒரு கால்ல வந்த வியாதி, கால்ல சதைகளெல்லாம் எடுத்து அத படம் எடுக்க முடியாம அவரு கஷ்டப்பட்டு கடைசியில அதுல லாஸ் ஆகி எவ்வளவுக்கு மேல போனாரோ அவ்வளவு கீழே வந்துட்டாரு. அப்போ அவருடைய வேலை, அவருடைய பணம், அவருடைய திறமை அவ்வளவு இருந்தாலும் முடிவு பாருங்க எப்படி போய் சேர்ந்திருக்கிறார். நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருக்கும் வரும்னு சொல்லல. இது எல்லாத்தையும் விட தேவன் உனக்கு முதலிடமா இருந்து அவரை தேடுறது, அவரை பற்றி வாழ்றது, அவரை சார்ந்து வாழ்றீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நானா உனக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, செழிப்ப, உயர்வ, பதவிய, பட்டத்தை நான் தருவேன். அது தந்தாதான் உனக்கு சமாதானமா இருக்கும். அது கலங்க பண்ண எந்த பிசாசால் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. கை தட்டுவோம். எந்த சத்துருவாலும் முடியாது. தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது ஒன்றும். இது ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். நான் அடிக்கடி கேட்பேன் கூட நூலியர்கிட்ட, ஐயா நீங்க சைக்கிள் இல்லாம இருந்தீங்களே, சைக்கிள்ல கட்பீச வச்சு சுத்திட்டு அலைஞ்சீங்களே, ஐயா நீங்க ஈபில வேலை பார்க்கும் போது எவ்வளவு 400 ரூபாய் சம்பளம், ஒருவேளை சாப்பாடு கடத்துறது கஷ்டமா இருந்தது, ஒருவேளை டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே. அப்ப அந்த நாட்கள்ல என்ன நினைப்பாங்கன்னா, அவங்கள கூட்டு போய் காலையில ஜபம், மத்தியானம் ஜபம், நைட்டு ஜபம். காலையில ஒரு இடத்துல வாட்டனங்களை ஜெபம் பண்ணுவோம், மத்தியானம் காமராஜ் காலேஜ் ஜெபம் பண்ணுவோம், பீச்சில் ஜெபம் பண்ணுவோம். நாள் முழுவதும் என்னது? நாள் முழுவதும் ஜபம், நாள் முழுவதும் ஜபம் ஜபம் ஜபம். அந்த நாட்கள்ல இருக்கிற சந்தோஷம் இப்ப உங்களுக்கு வீடு இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களோட பணம் இருக்கு, அப்ப இருக்கிற சந்தோஷம் இப்ப இருக்கான்னு கேட்டா இருக்கான்னு கேட்டா உங்களால சொல்ல முடியல. அப்ப அந்த கஷ்டத்துல இருந்த நாட்கள்ல இருந்த சந்தோஷம் இப்ப எல்லாம் இருக்கு, இப்ப எல்லாம் இருக்கு. ஏன் சந்தோஷம் இல்லைன்னு தெரியுமா? அப்ப இருந்த உறவு இப்ப இல்ல. கை தட்டும். அப்ப இருந்த உறவு இப்ப என்ன செய்யல. அப்போ நீங்க உடனே நீ சிந்திக்கணும், பதவி, காசு, வீடு, வாசல், சம்பள உயர்வு இது நமக்கு சந்தோஷத்தை தந்துரும் நீங்க நினைக்கீங்க. ஓரளவுக்கு வண்டி ஓடும். ஆனா இருதயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, நீங்க கஷ்டத்தின் மத்தியில இருக்கும்போது முட்டுவீங்களே, அப்பா ஏசப்பா ஆவியானவரே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்படியே வசனத்தை அறிக்கை பண்ணி அந்நிய பாஷை பேசி ரகசியம் பேசி, ஐயா அந்த கடையில நீங்க பொட்டம் போடும் போது, அந்த மூட்டை மேல உட்கார்ந்து பொட்டம் போடும் போது நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, அப்ப பேசின அந்நிய பாஷை, அப்ப பண்ண அறிக்கை, அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இருக்கா? கேளுங்க. அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா அப்ப பணம் இல்ல, செல்ல இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, கர்த்தருடைய சமூகம். கை தட்டும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்னும் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்னும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் அர்ப்பணித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் அர்ப்பணித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார்.
அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கோடினோம், அர்ப்பணித்து பாடிடுவோம். ஆராதிக்க கோடினோம், அர்ப்பணித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் மௌனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் மௌனம் தேவன். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப பணம் வேண்டாமா? பணம் எல்லாத்துக்கும் உதவும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அப்ப வீடு வேண்டாமா? வேணும். வீடு இருந்தாலும் குடியிருக்க முடியும். நான் சொல்லுவேன், இது எல்லாத்தை விட உன் இருதயத்துல சமாதானம் முக்கியம். அப்போ ஒரு வீடு வாங்கல, குடியிருக்கிறதுக்கு வீடு இல்ல, குடியிருக்கிறதுக்கு வீடு இல்ல. நைட்டெல்லாம் ஜெபம், முழு ஜெபம், முட்டி முட்டி ஜெபம் பண்ண ஆட்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வீடு இல்லையே, மலைக்கு ஒழுவுதே, ஐயோ குடியிருக்க முடியலையே, பாத்திரத்துல தண்ணி பிடிக்க வேண்டியிருக்கு, நைட்டெல்லாம் ஜெபம், நைட்டெல்லாம் அந்நிய பாஷை. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வீடு வாசல் பணம் இல்லாத காலத்துல உள்ளத்துல ஒரு தைரியம், உள்ளத்துல ஒரு சமாதானம், உள்ளத்துல ஒரு பீஸ்ஃபுல் இருந்துச்சு. இப்ப எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப இருந்த உறவு என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டு. எப்படின்னா, அப்பன்னா ஆண்டவரை முட்டுனாதான் கதை என்ன செய்யும், ஓடும். முட்டிதான் ஆகணும். அப்ப முட்டும் போதெல்லாம் வா 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 அப்படி ஒரு பிரசன்னத்தை நிரப்புறாரு, ஒரு சந்தோஷத்தை நிரப்புறாரு, ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, உன்னை அப்படி வைப்பேன் பாரு. அந்த சந்தோஷத்திலே ஓடுவாங்க. இப்ப என்னதுன்னா, எல்லாம் இருக்கு, எல்லாமே என்ன செய்யுது இருக்கு. ரத்தத்துக்கு 10 நிமிஷம், மரணத்துக்கு 10 நிமிஷம், 2 பாட்டு, ஒரு வொர்ஷிப், இந்தியாவை ஆசீர்வதிக்கிறேன், தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறேன், இதுதான் பிரேயர் ஆயிட்டு. அப்ப என்னதுன்னா அன்பு. நீங்க இல்லைன்னா ஒண்ணு இல்லப்பா, நீங்க தூக்கி விட்டாதான்பா தூக்கி விட முடியும். அப்படி வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இதுல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எது குறைஞ்சிட்டு தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்றது அர்த்தத்தை எடுத்துடாதீங்க. எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்க அப்பா உறவு வச்சீங்களே, அதை விட அதிகமா உறவு வச்சு பாருங்க. அவர் உனக்கு சந்தோஷத்தை தருவாரு, சமாதானத்தை தருவாரு. எந்த பிசாசு அதை கலங்கடிக்க முடியாது. கைதட்டும், முடியாது. அல்லேலூயா. நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நானே நினைப்பேன், எங்கேயாவது ஒரு திருப்பரப்புக்காக போலாமா? இப்போ எங்கேயாவது போய் ஒரு சந்தோஷத்தை அப்படி ஆண்டவர் சொன்னாரு, எங்க போனாலும் சந்தோஷம் எங்க தெரியுமா? என் சமூகத்துல தான்டா இருக்கு, என் சமூகத்துலதான் இருக்கு. அப்ப அது போறது தப்பா? தப்பு கிடையாது. சிலர் அதை என்ஜாய் பண்றாங்க, பிள்ளைகளோட குடும்பத்தோட என்ஜாய் பண்றாங்க, உண்மைதான். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நிரந்தரமான சந்தோஷம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தேவன் தந்தாரு, அவருக்கு முதலிடம். கைதட்டும், அவருக்கு முதலிடம். ஒரு சிலர் அதுல கவனமா இருக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளோட எங்கெங்க அப்பப்ப ஜாலியா சந்தோஷமா போறாங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடி தேவனோடு தனித்து மொட்டை மாடியில போய் ஜெபம் பண்றது, ஆண்டவரோடு இருக்கிறது, அறிக்கை பண்றது, அந்நிய பாஷை பேசுறது, அதுல கரெக்டா இருக்கிறதுனால ஆசீர்வாதமும் குறையல, மனதில் இருக்கிற சந்தோஷமும் என்ன செய்யல, குறையல. சிலர் என்னன்னா, அந்த ஆசீர்வாதம் வர்றதான் ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு உறவு, நெருங்கிய ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்திலே மூழ்கிறாதீங்க. ஆசீர்வாதம் தந்த தேவனுக்குள்ள மூழ்குங்க. அப்படி மூழ்கிட்டுனா அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க, யோபு 34:30. ஒரு ஜனத்துக்காகவது, ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? யார் கலங்க பண்ணுவார்? யார் கலங்க பண்ணுவான்? சில்வர்புரத்துல ஒரு தடவை முழுவதும் ஜெபம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருந்தேன். 3 மணிக்கு செய்தி கொடுத்துட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, எங்களுடைய சைக்கிள்ல தான் போயிருக்கோம். அவளை சைக்கிளுடைய வால்டிப்பே உருவி விட்டாப்ல. சில்வர்புரத்துல இருந்து சைக்கிளை விடிய காலம் 4 மணிக்கு ரோட்டு வழியா உருட்டிட்டே வாரோம். உருட்டிட்டே போது என்ன தெரியுமா,
தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். பஞ்சரானாலும் காத்துவே போனாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஒரே டான்ஸ். ஏன் தெரியுமா? சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு இவ்வளவு தூரம் உருட்டணுமா, நம்ம ஆண்டர் இப்படி வச்சுட்டாரு அப்படின்னு ஃபீலிங் வரல. சாத்தானே, நீ என்னன்னு பண்ணாலும் எனக்கு எங்க அப்பாவுக்குள்ள உறவு குறையவே குறையாது. டான்ஸ் ஆடிக்கிட்டே தூத்து அங்க ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஒரு 4 கிலோ 5 கிலோமீட்டர் இருக்கும். உருட்டிட்டே டான்ஸ் ஆடி அந்நிய பாஷையை பேசிட்டு வந்தாச்சு. ஏன்னா அப்ப ஏன் அந்த கவலை இல்ல? சைக்கிள் இல்லையே, பஞ்சர் ஆயிட்டு, ஏன் நமக்கு அது கூட இல்லையே அப்படின்னு ஏன் ஒரு ஃபீலிங் வரல தெரியுமா? எப்பொழுதும் அப்பா முன்னாடியே இருக்கிறார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அது ஒண்ணுமே நம்மளை சுத்தி ஒண்ணுமே இல்லாட்டாலும் நமக்குள்ள எல்லாம் இருக்கிற மாதிரி. ஏன்னா தேவன் இருக்கிறார்ல, அந்த தேவனுக்குள்ள எல்லாம் இருக்குல்ல. அதுதாங்க தேவன் தருகிற சமாதானம். அது யாராலும் கலங்க பண்ண. சிலருக்கு வருமானம் வருது, வீட்டிலே வச்சு வருமானம் பார்க்காங்க, ஆனாலும் அந்த அந்த வருமானம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. வீட்டுல ஏதோ ஒரு குறைய நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆனா அந்த கவலை நீங்கி சந்தோஷம் வரணும்னா நீ அப்பாவோடு எவ்வளவு நெருக்கமா வாழ்ற, அப்பாவோடு எவ்வளவு நீ பேசுற, அப்பாவுடைய வார்த்தையில எவ்வளவு தியானிக்கிற, அப்பாவுக்கோடு ஒன்றித்து செடியோடு கொடி வாழும் பொழுது அந்த கொடிக்கு தண்ணி தானாகவே வந்துடும். அல்லேலூயா. அப்ப அது என்ன அனுபவம்? ஐக்கியம், உறவு. இன்னைக்கு பிசாசு அதுல தாங்க கைய வைக்கான். நீ அது இல்லாம எது இருந்தாலும் உனக்கு நிரந்தரம் இல்ல. பிசாசு கலங்க பண்ணிடுவான். ஆனா அந்த உறவுல இந்த டைம் நானும் என் அப்பாவும் உறவாடுறேன். அப்போஸ்தலர்கள் ஏன் அந்த பாடுகள் நிறைந்த ஊழியத்திலையும் சோர்ந்து போகல தெரியுமா? 6ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ண போய் விடுவார்கள். 9ஆம் மணி வேளையிலே ஜெபம் பண்ண, அந்த ஆண்டவரோடு பேசுற கொஞ்சிக்கிற அந்த நேரத்தை எந்த மனுஷன் வந்தாலும் தடுக்க முடியாது. எந்த சொந்த பந்தம் வந்தாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் அப்பாவுடைய உறவை இழந்தேன்னா எல்லாம் போயிடும். எனக்குள்ள இருக்க சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் போயிட்டுனா பயம் கொடுத்துரும். பயம் வந்துட்டுனா சாத்தான் உள்ள வந்துருவான். சாத்தான் உள்ள வந்துட்டுனா என் மாப்பிள்ளை, என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். என்னுடைய உறவை கரெக்டா தக்க வச்சுட்டேன்னா எந்த பிசாசும் சமாதானத்தை தடுக்க முடியாது. கை தட்டுவோம், முடியாது. சங்கீதம் 34:4 எடுத்து வாசிங்க, தாவீதுனுடைய அனுபவத்தை. சங்கீதம் 34. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆண்டவரோடு உறவு வைக்கிறவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கு பாருங்க. எல்லா பயத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரா? என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய மனிதனுடைய வாழ்க்கையில பயம், நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் நம்முடைய கடன் அடைப்பாரா அடைக்க மாட்டோமா, அந்த நோய் குணமாகுமா குணமாகாதா, நோய் வந்துருமா, ஏன் பயந்து பயந்து சாவறாங்க தெரியுமா? இந்த பயந்து பயந்து சாகிற மனிதன்கிட்ட போய் நோட் பண்ணி பாருங்க, நீங்கள் தேவனோடு நெருக்கமான உறவு இருந்திருக்காது, ஆழமான உறவு இருந்திருக்காது. அவங்களுடைய உறவு மேல்வட்டமாகவே இருந்திருக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய குரல் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஆண்டவரோடு நண்பராக பழகிருக்க மாட்டாங்க. ஆனா தாவீது பிள்ளையால பிரச்சனை, அப்சலோனால பிரச்சனை, குகைகள குண்டுகளிலும் சவுலுக்கு பயந்து ஓடுறான், எங்க அமலேக்கியருக்கு பயந்து, எல்லா பக்கமும் தாவீது தலைமுடி எண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை. அவன் பயந்தானா? அந்த பயமான நேரம் வரும்போது எங்க போய் விழுந்திருக்கான் பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு பதில் கொடுக்கிறாரு. இதுக்கு போட்டா அழுதுகிட்டு இருக்க, இதுக்கு போட்டா பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் பதில் கொடுக்கிறாராம். அவர் செவி கொடுத்து எல்லா பயத்திலிருந்தும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் இந்த சமாதானத்தை இழக்கிறாங்க தெரியுமா? இவங்களை பிடிச்சா
இந்த ஆள் மூலியமா ஹெல்ப் ஆயிரும், இவங்களை பிடிச்சா இந்த ஆள் மூலியமா காரியத்தை சாதிச்சிடலாம், அந்த ஆள் மூலியமா காரியத்தை சாதிச்சிடலாம், இவங்க மூலியமா அப்படின்னு ஒரு பயத்துல அப்படி பண்றாங்களே தவிர, நீ பிடிக்க வேண்டிய ஒரே ஆள் யார் தெரியுமா? அவர் உனக்கு சமாதானத்தை தரால் ஒழிய வேற வெளியே வந்தா அது கலங்கம் பண்ணிருமா. கொஞ்ச கால மனிதன் இப்படி இருப்பான், இப்படி இருக்கிற மனிதன் அப்படி மாறிடுவான். உனக்கு இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் சொல்ல அந்த மனிதரே உனக்கு ரோதமா எழும்புவாங்க. ஆனா உனக்கு எப்பொழுதும் உதவியா இருக்கிற ஒரே தெய்வம் என் ஆண்டவர் இயேசு. கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு எந்த மனிதனையா தேடி ஓடனானா பாருங்க, எந்த மனிதனுடைய உதவியை நாடுனானா பாருங்க, எந்த மனிதனையா அவன் காக்கா பிடிச்சானா பாருங்க. எனக்கு தேவனிடத்துல இருந்துதான் ஆசீர்வாதம் வரும், அதுதான் நிரந்தரமா இருக்க முடியும். அதனால அவர் பாதத்திலே விழுந்துட்டான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கு என்னை நீக்கலாக்கி விட்டார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த ஆழமான உறவு வரல, பிரச்சனையான. இப்ப ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க போறேன், பைபிள்ல உட்கார போறேன், மரியாதை மாதிரி உட்கார போறேன். ஏன்னா சில நேரங்கள்ல கர்த்தரே அடைச்சு போடுவாருங்க. ஆண்டவரே நீ என்னட்ட இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வரணும், என்னாலதான் உனக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக எல்லா பார்வோன் இதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பார்வோன் இதயத்தை கர்த்தரே கடினமாக்கிட்டாராம். மோசே தேவன் தான் போக சொல்றாரு, இவனை போக சொல்லிட்டு அங்க ஆண்டவரை கடினமாக்குறாரு. எதுக்கு? என்கிட்ட முட்டு, என்னட்ட முட்டு, என்னட்ட திரும்ப திரும்ப வா, என்கிட்ட திரும்ப திரும்ப வா, நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட பேசுவேன், நான் திரும்ப திரும்ப நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு. இப்படி 9 ரவுண்டு போனா 10வது ரவுண்டுல தான் அற்புதம் நடந்துச்சு. ஏன்? அப்பாவுடைய குணம் என்ன தெரியுமா? நீ எதுக்கு எடுத்தாலும் என்னட்ட தான் வரணும். அதுதான் அப்பாவுக்குள்ள, ஏசப்பாவுக்குள்ள ஒரு பிரஸ்டேஜ் என்ன தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதும் என்ன நம்பியே வாழணும், எதையும் நம்பி வாழ்ந்துடக்கூடாது. இதுல அவர் ரொம்ப கவனமா இருப்பார். கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை தாவீது கண்டுபிடிச்சிட்டான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திலிருந்து என்ன செஞ்சாரு? நீங்களாக்கி விட்டார். அப்ப எல்லா பயம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு பயம் வரும். இவனுக்கு எல்லா பயத்தையும் விடுதலை ஆக்கிட்டார்னா எல்லா பிரச்சனையும் தூக்கி கிழிச்சு போட்டார் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவரோடு உறவு வைக்கிறவனுக்கு, ஆண்டவரை தேடுகிற மனிதனுக்கு எல்லா பிரச்சனையும் அப்பள மாதிரி போயிரும். இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதுல ஜெயம் எடுக்க முடியல, ஏன் இதுல எனக்கு அற்புதம் நடக்க முடியுது? நீங்க இப்படியே கேள்வி கேட்கறதை விட்டுட்டு உங்களுக்கும் ஆண்டவர் இருக்கிற உறவு இவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா அப்படின்னு அந்த அளவை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அந்த ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிப்பீங்க. நெருங்க ஆரம்பிச்சுட்டா அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம போயிரும். நீங்க அந்த நெருக்கம் குறைய குறைய என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா தெரியும். இதுல உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை உனக்கு பெருசா தெரியுதுன்னா நீ ஆண்டவோட இருக்கிற உறவு சிறுசா இருக்கு. என் அப்பா உன்னை ஆழமா உன்னோடு உறவாட விரும்புறாரு. நீ அந்த உறவை ஆழப்படுத்தி பாரு. பெரிய கோலியாத்து தாவீது ஊதி விட்டுட்டு போயிட்டான். போயா விருத்தேசனம் இல்ல இவனா, இப்ப அவன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு இறையா கொடுக்க ஊதி விட்டு போயிட்டான். சவுலு ராஜாவே பயப்படுறான். எப்பா அவன் உருவத்தை பாருங்க, அவன் தலையில இருக்கிற கவசத்தை பாருங்க, அவன் உடம்புல இருக்கிற ஆயுதத்தை பாருங்க, அவன் கையில இருக்க, இவனை யாரையா எதுக்க முடியும்? தாவீது சிறியவனா தான் இருந்தான், வந்தான். இவனுக்கா பயப்படுறீங்க? விருத்தேசனம் இல்லாதவன் இவன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் இறையா கொடுப்பேன். ஏன் அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சுன்னா அப்பாவோடு இருக்கிற உறவு. கை தட்டுவோம். உறவு, உறவு. உன் வாழ்க்கையில அந்த உறவை மட்டும் நீ ஸ்ட்ராங் ஆக்கிட்ட, என்ன வந்தாலும் வந்து பார்க்கலாம், என்ன வந்தாலும் வந்து பார்க்கலாம். அதுல கைய வச்சுட்டீங்க,
சின்ன பிரச்சனையும் உன்னை பம்பரமா ஆட்டி உன்னை மாத்திரம் இல்ல குடும்பமே சின்ன பின்னமா ஆக்க முடியாது பிசாசு பண்ணிடுவான். இடம் கொடுக்காத. அவர் உனக்கு சமாதானத்தை தந்தால் அதை கலங்கடிக்கிறவன் யார்? அப்போ எங்க கிடைக்கும் அங்க போய் விழுந்துரு. கை தட்டுவோம், விழுந்துரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 33:17 இருந்து வாசிங்க. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. என்ன சொல்றாரு பாருங்க, ரட்சிக்கிறதற்கு குதிரையின் விருதா. அப்ப என்ன நினைக்கிறோம்னா நம்ம பலத்தை தான் காட்டுறோம். இந்த குதிரை எப்படி பலத்தை ஓடும் தெரியுமா? வேகமா நிச்சயம் முழு பலத்தை காட்டும். அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையில இருந்து இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செஞ்சு இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணி அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குதிரை பலத்துலதான் ஓடுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பலத்துல என்னட்ட வாப்பா, நீ என்னட்ட வா. நீ குதிரை பலத்துல ஓடுனா அது என்ன சொல்றாரு பாருங்க, அது தன் மிகுந்த வீரியத்தால், அது தன்னுடைய மாமிச பலத்துல வீரியத்தால் என்ன செய்யுது? தப்புவியாது. அது தப்புவியாது. அது கதை நடக்காது. அது கதை நடக்காது. அது அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, நமக்கு பயந்து ஏசப்பா ஏசப்பா ஆவியானவரே ஆவியானவரே என் பலத்தால் அல்ல, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் காப்பாத்தணும், நீங்க தான் நடத்தணும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர். அப்படின்னா என்னது? என்னால முடியாது, கிருபைதான். நீங்களா கதவை திறந்தாதான்யா, நீங்களா வாசலை திறந்தாதான்யா, கையை நீட்டுங்கய்யா. ஏசப்பா நீங்க தான், ஆவியானவரே நீங்க தான். என்னால முடியாது, என்னால முடியாது, உங்களாலதான். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும். நீ சாவ கிடக்கிற பிரச்சனையில இருந்தா கூட அல்லாக்கா தூக்கிடுவாரு. அப்பா கை தட்டுவோம், அல்லாக்கா தூக்கிடுவாரு. மரண கண்ணில் இருந்து என்ன செய்றாரா? ஆத்துமாக்களை விலைக்கு விடுவிக்கிறார். அடுத்தது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். ஐயா, அந்த நாட்டுக்கே பஞ்சம், தேசத்துக்கே பஞ்சம் வந்தாலும் ஒன்னு ஆண்டவர் எப்படி போஷிப்பார் தெரியுமா? உயிரோடு காக்கவும். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கண்ணு பாக்குறான். எப்பா அவன் மாமிசத்துல நம்பலப்பா, அவன் மாமிசம். இன்னைக்கு நிறைய பேர் மாமிச படத்துல எப்படி எல்லாம் பண்ணி எப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி நினைக்கலாம். அது போக போக தான் தெரியும். ஆனா ஏசப்பா வாழ்வது நான் அல்ல, நீங்க தான் அப்படின்னு அவரை நம்பிட்டு ஓடுற பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ சாவ கிடக்கிற நிலைமையில ஐசி வார்டுல போய் எட்டி பாக்குற நிலைமையில இருந்தா கூட அவனை தூக்கிடுவேன். அடுத்தது தேசத்துக்கு பஞ்சம் வரட்டுமே, உன்னை எப்படி போஷிப்ப, எப்படி உனக்கு சாப்பாடு ஓடுது, எப்படி உன் பிள்ளைகளை படிக்க வைக்க, அது உனக்கே தெரியாது. தேவன் அற்புதமா உன்னை நடத்துவாரு. பஞ்ச காலத்திலும் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பஞ்ச காலத்துல என் பிள்ளைக்கு இப்ப என்ன தேவை, என் பிள்ளை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என் பிள்ளைக்கு என்ன நெருக்கடி, என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். சொல்லிட்டு எங்க முடிச்சது? அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுக்கிறீங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கை ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அப்போஸ்தலர்கள் உங்களை கெட்டி அடிச்சாங்க, ரோட்டு வழியா இழுத்துட்டு போனாங்க, கல் அடிச்சாங்க, எல்லாத்தையும் பாம்பு கடிச்சிச்சு, வீரியமா அப்படியே அழகா தூக்கி போட்டு போயிட்டான். கப்பல்ல சேதம், பட்டினி, பசி, எங்கேயாவது ஒப்பாரி வச்சு அழுததா இருக்கா, அவளுக்கு தூக்கி போட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? இதுல கரெக்டா இருந்தாங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவுல. அதனால அவங்களுக்கு அது பெருசாவே தெரியல. பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும், சிறையில போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும். மறுநாள் அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டு விடிஞ்சா அவனுக்கு தூக்கு தண்டனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயோ கதவெல்லாம் உடைச்சிட்டு ஆண்டவர் தூக்கிட்டு போய் அவனை பிரசங்கம் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாரு பேதுருவை. எல்லாரும் அவன் செத்து போயிடுவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, தூக்கு போட போறாங்கன்னு. அவன் எங்கேயோ அற்புதத்தை, எங்கேயோ செத்தவனை எழுப்பிட்டு எங்கேயோ கை கால் முடவனை நடக்க விட்டுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்போஸ்தலர் அப்படி வாழ்ந்தாங்கன்னா உறவு. கைத்தட்டும், உறவு.
உறவு உறவு. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியல. அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற நெருங்கிய உறவு. எவ்வளவு விசுவாச சத்தியங்களை நீங்க கேட்டாலும் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை ஆழப்படுத்து. ஆண்டவர்ட்ட நீ பேசு. வேதத்துல நேரத்தை அதிகமா செலவிடு. அவரே உனக்காக களத்துல இறங்குவாரு. அதை விட்டுட்டு நீ குதிரை பலத்தை, குதிரையின் வீரத்தை, மாம்ச பலத்தை நீ காட்டுன, ஆண்டவர் ஸ்டாப் ஆயிருவாராம். ஏன்னா அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனாயிலும் அநேக மனுஷர்களானும் நானா சமாதானத்தை கொடுத்தாதான் யாரும் அதை கலங்க, யாரும் அதை தடுக்க முடியாது. இல்லைன்னா அது சந்தோஷம் உனக்கு யார் மூலியமா வந்தாலும் அது நிரந்தரமா என்ன செய்யாது, இருக்காது. அப்ப நீ விழ வேண்டிய இடம் என்னது? கர்த்தருடைய சமூகம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 26:3 எடுத்து வாசிங்க. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. அதுல கோடு போடுங்க. அதுல கோடு பண்ணுங்க. யாரையும் நம்பிட்டு வாழல, உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் முடிவு அது வெற்றியா போய் முடிஞ்சிருமா? பூரண சமாதானத்தோடு. இப்ப நீ ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு காரியம், அது உனக்கு போராட்டமா இருக்கலாம். என்னன்னு போராட்டமா இருந்தாலும் என் அப்பாவை விட மாட்டேன், நான் அவரை உறுதியா பற்றி கொள்றேன், அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அதை நடக்கும் வரை நான் ஜபத்தை விட மாட்டேன் அப்படின்னு அவரையே நீ நம்பி வாழ்ந்துட்டேன்னா எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அது முடிவுல என்ன ஆகுமா? பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். பூரண வெற்றி, பூரண அற்புதம், பூரண சமாதானம். அப்ப எப்படி இருக்கணுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனது. உன் சிந்தனை அங்க இங்க அலைபாய கூடாது. உன் மனது தேவன் பக்கமாகவே இருக்கா? தேவனோடு நேரத்தை செலவிடுறியா? தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே ஓடுறியா? மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தை அனுப்பிய மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே நம்பிக்கையா இருக்கிறார். இயேசுவே எனது நம்பிக்கை, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சக்கரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், சக்கரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 எடுத்து வாசிப்போம். ஏதோ ஒரு சாத்தான் உன்னை சிறையில, ஐயா எல்லா பிரச்சனையிலும் ஜெயிச்சேன், இந்த ஒரு பிரச்சனையில என்னை சிறையாக்கி வச்சுட்டானே, என்னை அடிமையாக்கி வச்சுட்டானே பிசாசு அப்படின்னு நினைச்சு நீங்க குழம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அவர் பக்கமா நீ திரும்பிட்ட. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல நீங்க தான் அற்புதம் செய்யணும், நான் உங்களை தான் நம்புறேன், நான் யாரையும் நம்பல, உங்களை தான் நம்புறேன் அப்படின்னு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். என் அப்பா பக்கம் நீ திரும்பிட்ட, என் அப்பா பாதபடியில விழுந்துட்ட, என் அப்பாவுடைய வார்த்தையை புடிச்சிட்டே கடைசிவரை ஓடிட்ட, டபுள் சொல்லுங்க. நீ எதிர்பார்த்ததை விட டபுளா கொடுப்பாராம். கை தட்டுவோம். டபுளா டபுளா டபுளா. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பிய
மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சீசர்களே பாத்தீங்கன்னா எம்மாவூர் சீடர்கள், அதான் என்னன்னா இயேசு மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, கூடயே இயேசு வாழ்ந்தாரு. நமக்கு முக்கியமானவங்க போயிட்டாரே, நமக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சவர் போயிட்டாரே, எப்படி போனவர், என்னடா நம்ம தனிமையாக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சீசர்கள் கலங்கின நிலைமை, தவிக்கிற நிலைமை. அந்த நிலைமையில இருதயத்தில் இந்த சந்தோஷம் எப்படி வந்துச்சு தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி, உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியா ஸ்பிரிட்டா வந்துட்டாரு. இவங்களுக்கு அது தெரியாம இருந்தாலும் இயேசு அவங்க சீசர்கள் நடந்து போகும் பொழுது, ஐயா எருசலேம்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு அவங்க எங்க போயிட்டாங்க? எம்மாவூருக்கு போயிட்டாரு. நம்ம கூட இருந்த உடனே இயேசு அற்புதம் செய்வாரு. தண்ணீரை திராட்சரசமா மாற்றுவாரு, வலையில மீனை படகு லோடாக்கி தருவாரு, 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து 5000. என்ன பிரச்சனைனாலும் இயேசு டக்குன்னு வருவார், டக்குன்னு அற்புதம் செய்வார். இப்ப அவர் கல்லறைக்குள்ள போயிட்டாரு, அவரை கொன்னுட்டாங்களே. ஒரு துயரம், ஒரு சந்தோஷத்தை இழந்துட்டாங்க சீசர்கள். ஆனா என்ன நடந்து தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த எம்மாவூர் சீடர்கள் கலங்கி போய் அதை யோசிக்கிற நேரத்துல உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோடு கூட நடந்து போறாரு. வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது, அவர் வேத வசனத்தை விளக்குறாரு. விளக்கின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வசனம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி எருசலேமை விட்டுதான் பிரச்சனை அப்படின்னு எங்க வந்திருக்காங்க? எம்மாவூருக்கு வந்திருக்காங்க. இப்ப பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு வசனத்தை டீச் பண்றாரு, போதிக்கிறாரு. அது போதிச்ச உடனே அந்த வார்த்தையின் வெளிப்பாடு, அந்த வார்த்தை மேல விசுவாசம் வந்த உடனே துயரத்தில் இருந்த அந்த சீசர்கள் இருதயம் சந்தோஷத்தினால் கொழுந்துட்டு என்ன செய்து எரிகிறது. உடனே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. நம்ம ஏக்கு போனோம், பழைய எருசலேமுக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். எதனால தெரியுமா? ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஒண்ணு நடக்காதப்பா, நான் இருக்கேன், ஏன் பயப்படுறீங்க? நீங்க அவரோடு பேசினாதானே அவர் உங்களோடு பேசுவாரு. அவர் பாதத்துல கடந்தாதானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவர் நீங்க மனிதனோடு நேரத்தை செலவிடுவதை விட தேவனோடு கொட்டி தீத்துருங்க. அண்ணால் கொட்டி தீத்துட்டா. அதே மாதிரிதான் எம்மாவூர் சீடர்கள் போயிட்டாரே, ஆனா அவர் உயிர்த்தெழுந்து அவங்களோடு பேசிக்கிட்டே வராரு. பேசி வேத வசனத்தை விளக்கு. அப்ப என்னன்னா, நீ ஆவியானவரோடு பேசு, அந்நிய பாஷையில ரகசியம் பேசு. அவர் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை விளக்குனாலும் போதும், மலையை சாய்க்கிற அளவுக்கு ஒரு விசுவாசத்தை தூண்டிடுவார். எத்தனை கோலியாத்து வந்தாலும் சாய்க்க முடியா, எத்தனை பெலிஸ்தர் வந்தாலும் சாய்க்க முடியா, எத்தனை ஏரோது வந்தாலும் அடிக்க முடியா. இதை விட 10 மடங்கு சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து அடி சாகடிப்ப இயேசுவின் நாமம் போதும். அப்படிங்கிற விசுவாசத்தை உன் இருதயத்துல ஊட்டி, உன்னை கொழுந்தூட்டி எரிய வச்சு சந்தோஷத்தினால உன்னை பரவசமாக்குறது எங்க தெரியுமா? கர்த்தர் உன்னோடு பேசும்போது, கர்த்தரோடு உறவு வைக்கும் போது, கர்த்தரோடு நீ கொஞ்சும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை நாயகன்
இயேசு. ஆராதனை வேந்த நம் இயேசு, ஆராதனை நாயகன் இயேசு, ஆராதனை வேந்த நம் இயேசு, ஆயுள் முடியும் வரை உன் மூச்சு இருக்கும் வரை உம்மை தொழுதிடுவோம், உன் உயிர் இருக்கும் வரை ஆயுள் முடியும் வரை நீங்கதான் உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் இயேசு, ஆராதனை வேந்தன் இயேசு, துன்பங்கள் வந்தாலும் இயேசு, துயரங்கள் வந்தாலும் இயேசு, என்னை வெறுத்தாலும் இயேசு, என்னை நகைத்தாலும் இயேசு, ஆயுள் முடியும் வரை என் மூச்சு இருக்கும் வரை உம்மை தொழுதிடுவோம், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் இயேசு, ஆராதனை வேந்தன் இயேசு, Jesus. ஆராதனை நாயகன் இயேசு, பரிசுத்த ஆவியானவரே, நீர் போதும், நீர் எல்லாமா இருக்கிறீர். அப்பாட்ட நீங்க பேசணும். அப்பா, எனக்கு இந்த மூச்சு என் உடலை விட்டு பிரியும் வர உங்கள்ட்ட இருக்கிற உறவை நான் விடமாட்டேன்பா அப்படின்னு அந்த உறவுல மட்டும் நீ தக்க வச்சுக்கோ. உன் கணவன் மேலையோ, உன் மனைவி மேலையோ, உன் பிள்ளை மேலையோ நீ எவ்வளவு பாசம் வச்சாலும் எல்லாத்தையும் தந்தவர் மேல அந்த பாசத்தை திருடக்கூடாது. அதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்துட்ட, மத்த எல்லாம் 100க்கு 100 உனக்கு ஆசீர்வாதம் தான். அதுல குறைஞ்சிட்டு மத்த எல்லாமும் ப்ராப்ளம் ஆயிரும். எம்மாவூர் சீடர்கள் இருதயம் கொழுந்து கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் தாவீது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில சங்கீதம் 46 1-5 வரை வாசித்தது. எனக்கு எல்லாமே அவர்தான். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையும் மாணவர் சொல்லிட்டு ஆகையால் பூமி நிலை மாறினாலும் இந்த பூமி எனக்கு சாதகமாவே இல்லையா, ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டா இருக்கு. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் சாயுமா, அதிலே சாய்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேங்கிறான். மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, உலகத்துல 3/4 பகுதி கடல் தான், 1/4 பகுதி தான் நிலம். இதுவே பொங்கி உன் மேல வந்தா கூட தாவீது சொல்றான், நான் அதையே அசர மாட்டேன். அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா ஒரு நதி உண்டு. கைய தட்டுவோம். ஒரு நதி உண்டு. தேற்றரவாளரே, சர்வ வல்லமையுள்ள ஆவியானவரே, எனக்குள்ள கிருபையாய் தங்கிவிட்டவரே, எனக்குள்ள ஆளுகை செய்கிறவரே, எது நடந்தாலும் சரி நீங்க என்ன விட்டு விலகி போயிடக்கூடாதுப்பா. ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதக்காரனுடைய வீர முழக்கத்தை பாருங்க. ஐயா, பூமியே நிலை மாறினாலும் உனக்கு ஏட்டிக்கு பூட்டியா நடந்துகிட்டு இருக்கு. மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்தாலும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அசராம இருப்ப. ஏன் தெரியுமா? ஒரு நதி உண்டு. எனக்குள்ள ஒரு நதி உண்டு. அந்த நதியோடு நான் உறவு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த நதியோடு நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அந்த நதியோடு கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம்னா உன்னுடைய மனித ஆவி.
தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னுடைய ஆவியையும் சந்தோஷிக்கும், உன் ஆத்துமாவையும் சந்தோஷிக்கும். உன்னை குஷியாக்கிட்டே இருப்பார் ஆவியானவர். அவர்கிட்ட நீ பேசணுமா, என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, இதை பேஸ் பண்ண முடியலப்பா, இது என்னால தாங்க முடியலப்பா, நீங்க தான்பா, நீங்க தான்பா. அவர் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இல்ல. நீ சமையல் கட்டுல இருந்தாலும் சரி, நீ தூத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ கார்ல போனாலும் சரி, நீ பைக்ல போனாலும் சரி, உனக்குள்ள அந்த நதி உன் கூடவே வருது. கை தட்டுவோம், கூடவே வருது. அவர்தான் தேற்றரவாளர், தேற்றரவாளர், தேற்றரவாளர். ஹalleluya. அவர் என்ன செய்வாரா, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நீ எங்க போனாலும் நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய ஆவியில் அவர் நடுவுல நீ உட்கார்ந்தா அவர் உட்கார்றாரு, நீ எந்திரிச்சா அவர் எந்திக்கிறாரு. அது அசையாது. அது அசையாதுன்னா உன்னை விட்டு விலகாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவர் என்ன செய்வாரா, ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல என் பிள்ளைகளுக்கு சாத்தான் என்னெல்லாம் செய்ய போறான், என்னென்ன குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ண போறான், அதை நான் காலையில அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே அதை மேற்கொள்ளக்கூடிய உதவி, கிருபை, இரக்கம், அத ஒரு தேவ பிள்ளைகளை வச்சுதான். நிறைய பேர் அதிகாலை ஜபத்தை அசால்ட்டா நினைக்காங்க. அது சேஃப்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதிகாலையில் எனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஞானிகள் கொந்தளித்தது. ஏன் அதிகாலை ஜபத்துல ஒரு சகாயம்னா உதவி. சகாயம் என்று அதுக்கு பேருக்கு என்ன அர்த்தம், உதவி, தேவனுடைய உதவி. ஏன் மற்ற காரியத்தை விட அதிகாலை ஜபத்துக்கு அப்படி உதவி செய்யறாருன்னா, அவனுக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தாலும், இந்த பூமியே நான் தான் கொடுத்தேன், அவனுக்கு வீட்டையே நான் தான் கொடுத்தேன், வேலையே நான் தான் கொடுத்தேன், பிள்ளையே நான் தான் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன முதலிடம் கொடுக்காங்க பாத்தீங்களா. அதனால என்ன முதல் நாள் ஆரம்பிச்ச உடனே, அந்த நாள் விடுகிறதுக்கு முன்னாடியே என் அப்பா முகத்தை பார்க்காம நான் யார் முகத்தை பார்க்க போது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் தந்தது என் அப்பா தான். அவரை பார்த்துட்டு தாயா சமையல் கட்டுக்குள்ள போவேன், அவரை பார்த்துட்டு தாயா நான் வேலைக்கு போவேன், வேதத்தை பார்த்துட்டு தாயா நான் மற்ற காரியத்தை செய்வேன் அப்படின்னு முதலிடம் கொடுத்தாதான் அதிகாலை. முதலிடம் கொடுத்தா உனக்கு பரலோகத்திலிருந்து உதவி வந்துகிட்டே இருக்குமா. கைதட்டும், வந்துகிட்டே இருக்குமா. வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். என் காலை தள்ளட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கா. என் காலை தள்ளட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கா. பகலிலே வெயிலாகிலோ, இரவிலே நிழலாகிலோ, பகலிலே வெயிலாகிலோ, இரவிலே நிழலாகிலோ, கண்ணை சேதப்படுத்திடாமல் என்னை காக்கிறவர் உறங்கா. தன்னை சேதப்படுத்திடாமல் என்னை காக்கிறவர் உறங்கா. வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். என் காலை தள்ளட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கா. என் காலை தள்ளட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கா. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். சிலரை விடிய காலையில் சில சொப்பனங்களை காட்டுறாரு. சொப்பனங்களை காட்டி அதுக்காக ஜெபிக்கும்படியா உன்னை அதிகாலையிலே தட்டி எழுப்புகிறார். நீங்களோ இருதயத்தை கடினப்படுத்துகிறீர்கள். சிலரை 2 மணி 3 மணிக்கெல்லாம் தேவன் தட்டி எழுப்புகிறார். நீங்கள் ஆவியானவரால் எழுந்திருக்கப்படுகிறது என்பதை உணராமல் ஏன்னா அந்த காரியம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் அந்த காரியத்துக்கு உதவி செய்யும்படியா இறங்கி வருகிறார். அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுகிறார். அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுகிறார். ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. உனக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும்,
அதை மாற்றி அமைக்கக்கூடிய நதி உனக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் உனக்குள் இருக்கிறார். அவர்கிட்ட நீ பேசிக்கிட்டே இரு, தொடர்பு வச்சுக்கிட்டே இரு. எவ்வளவு பெரிய மலைகளை நகட்டிடலாம், எவ்வளவு பெரிய கோலியாத்தை சாச்சிடலாம். ஏன்னா உன்னுடைய அழைப்பு, தேவன் உன்மேல் வைத்திருக்கிற திட்டம், தேவன் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் மிகவும் பெரியது. அதனால் உன்னிடத்தில் பெரிய ஆழமான உறவை எதிர்பார்க்கிறார். நீ அவரோடு ஆழமான ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் செவி கொடுங்கள், இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள், கண்களை மூடுங்கள். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு ஜப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி இப்பொழுது உங்கள் மேல் இறங்க போகிறது, உங்கள் மேல் இறங்க போகிறது. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்க? என் பிரச்சனைக்கு காரணம் தேவன் அல்ல, அதுக்கு நான் தான் காரணம். ஆதியில் இருந்த அன்பை நான் விட்டுவிட்டு, நான் ஆதியில் இருந்த உறவை நான் விட்டுவிட்டு, அதுதான் பிசாசு எனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறார். நீங்கள் தேவனை தேடலாம், நீங்க ஜெபிக்கலாம், ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்க நெருங்கி வர வேண்டுமா? ஏறிவா, ஏறிவா, என் சமூகத்துல ஏறிவா, இன்னும் நெருங்கி வா, கிட்டே வா. தாவீதுக்கு நான் பேசினது போல உனக்கு நான் பேச போகிறேன். தாவீதுக்கு வெளிப்படுத்தினது போல நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன். உனக்கு நான் எழுதி கொடுக்க போகிறேன், ரகசியங்களை கற்றுத்தர போகிறேன், உன்னோடு முகமுகமாய் பேச போகிறேன், பிரலட்சமாய் பேச போகிறேன். நெருங்கி வா, நெருங்கி வா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை விட அந்த தந்த தேவனோடு நெருங்கி வாழு, தேவனோடு நெருங்கி வாழு. அந்த நெருக்கத்தை நீ ஆழப்படுத்தும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவன் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். தேவன் அற்புதங்களை, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் போது அதை கலங்க பண்ணுகிறவன் யார்? அந்த அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, எழுப்புதலை எந்த பிசாசும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். இப்பொழுது உங்க தலைமையில நீங்களே கைய வைங்க. உங்க மேல ஒரு ஜெப ஆவி, உங்க மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, இயேசுவை நேசிக்கிற ஒரு ஆவி. என்ன வந்தாலும் ஜெபிப்பே. பேதுரு 6ஆம் மணி வேளையிலே ஜெபித்தது போல, 9ஆம் மணி நேரத்திலே அவன் ஜெபம் பண்ண ஏறினது போல, அப்போஸ்தலர் பேதுரு யோவானும் ஜெபிக்கும் போது சப்பானியை நடக்க வைத்தார்கள். காரணம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவரோடு உறவு வைக்க போனார்கள். அந்த அனுபவம் அற்புத அடையாள ஊழியத்தை நோக்கி இழுத்து சென்றது. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை அப்படி நடத்த விரும்புகிறார். அந்த நேரத்தை திருட அனுமதிக்காது. எந்த சொந்த பந்தம் வந்தால் அதுக்கு இடம் கொடுக்காது. ஏனென்றால் நான் தான் உனக்கு முதல் சொந்தம், நான் தான் உனக்கு முதல் சொந்தம். நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், என் ரத்தத்தை சிந்தி என் உயிரை கொடுத்து உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ எனக்கு தான் முதல் சொந்தம். எனக்காக வாழு, எனக்காக ஒப்பு கொடு. இப்பொழுதே இப்பொழுதே உன் மேல யாரெல்லாம் ஒப்பு கொடுக்காங்களோ உன் மேல கர்த்தருடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் பலமாய் 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 இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரக்கா ஷக்கா பாப்பா பாப்பா ரிகா பாமா மாமா ரகா ரிகா மாமா ரகா ஷக்கா தர ரோகோ ஷேகா தரி மிகாபா ரக்கட ஹண்டா தரபா ரிகா தரபல காபோடா துடா தரி லோகத ஷக்கா தரபல. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ ஆண்டவர் சொல்றாரு, பிரவிச்சமா பேச போறாரா, உன்கிட்ட முகமுகமா பேச போறாரா. கர்த்தர் உனக்கு எழுதி கூட கொடுப்பாரா. மோசேக்கு தன் விரலால் எழுதி கொடுத்தது போல, கற்பலைகளை எழுதி கொடுத்தது போல, ஐயா அந்த பழைய ஏற்பாட்டிலே அப்படி எழுதி கொடுப்பாரானா, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு உனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா, நன்றி செலுத்துமா. நன்றி 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 நன்றி. விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்